இந்த கரூர் விஷயத்துல டிவிகே மேல எவ்வளவு தவறு இருக்கு? தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு இடத்துல வந்து தவறு செய்கிறாங்க. அது என்னன்னா விஜய் 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 திமுக என்கிற ஒரு முதல்ல எப்போ இவன் சறுக்குவான் இவனை போட்டு அடிக்கலான்னு தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. நீ அதுக்கு வாய்ப்பு கொடுப்பியா கொடுக்க கூடாது? திமுக என்னதான் பணத்தை கொடுத்தாலும் கூட்டத்தை கூட்டுறாங்க இல்லை, அதிமுக கூட்டுறாங்க இல்லை, எல்லா கட்சிகளும் கூட்டுறாங்க இல்லை. கூட்டும்போது அவன் மேனேஜ் பண்ணுறாங்க இல்லை, அதை ஏன் உன்னால பண்ண முடியல? உன் மாவட்ட செயலாளர் நீ பிடிச்சிட்ட, கீழே உள்ள எல்லாம் ஓடிட்டான். இந்த அளவுக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் லீகலாக நான் ஃபேக்ட் செக் பண்ணி பேசினதெல்லாம் மக்கள் அதை கொண்டாடுறாங்களா? ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த பிடிச்சி வச்சு திமுக அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மள கேள்வி கேட்கறது தான் கஷ்டமாக இருக்கு. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட அட்வொகேட் நெல்சன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். எல்லாரும் வந்து உங்களுடைய வீடியோ கீழே வந்து நீங்க டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா பேசும்போது டிவிகேன்னு டேர்ம் பண்ணாங்க. ஆனா நீங்களே வந்து ஒரு வீடியோல டிவிகே பண்ணதுல இந்த விஷயங்கள்லாம் தப்பு இருக்கு, மேனேஜ்மெண்ட் சரியில்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. டிவிகேல என்னதான் தவறு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கரூர் விஷயத்துல டிவிகே மேல எவ்வளவு தவறு இருக்கு? தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு இடத்துல வந்து தவறு செய்கிறாங்க. அது என்னன்னா விஜய் 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 விஜய்ங்கிற ஒரு நபர் வந்து போதும் ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு போட்டுருவாங்கங்கிறது ஒரு விஷயம். அதில் கண்மூடித்தனமாக நம்பியிருக்காங்க. உண்மையிலே அதுதான் நானும் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, அந்த கட்சியில் யாருமே புசியானதுக்காகவோ ஆதவ அர்ஜுனாக்காகவோ அதை வந்து அந்த ஐஏஎஸுக்காகவோ இல்லை ராஜ்மோகனுக்காகவோ யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட இவங்க அந்த கட்சியில் இருக்காங்கிறதுனால போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள்னால தான் ஒட்டுமொத்த மக்களும் போய் அந்த கட்சியில் இருக்காங்க. கூட்டத்துக்கு போன கூட்டமாக இவங்க ராஜ்மோகனை பார்த்துடலாம், இல்லை வந்து ஆதவ அர்ஜுனை பார்த்துடலாம்லாம் கிடையாது. விஜய் அவ்வளோதான். ஆனால் விஜய்னு ஒரு நபர் இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல அவர் இருக்கார். மேனேஜ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கார். அப்போ மேனேஜ் பண்ணணும்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல திருச்சினா கேஎன் நேருக்கு கீழே ஒன்றிய செயலாளராக, வட்டச் செயலாளராக, மாவட்ட செயலாளராக, பேரூர் செயலாளராக, வார்டு கவுன்சிலராக, அது லொட்டு லொஸ்க்குன்னு ஏகப்பட்ட பதவிகள் இருக்குது. பொறுப்பாளர், அமைப்பாளர், என்னென்னமோ இருக்குது. ஏன்னா பல அணிகள் இருக்குது. அந்த அணிகளின் தலைவன் இருப்பான், அதுக்கு தொண்டன் இருப்பான், அதுக்கு துணை அமைப்பாளர், இணை அமைப்பாளர், ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் இருக்குது. இவன் எல்லாரும் ஒரு மாநாடு நடக்கும்போது அதில் வந்து பணி செய்வான். அவனுக்கு ஒரு திருவிழா மாதிரி அவன் அந்த எடுத்து வேலையை போட்டு செய்வான். காரணம் அங்கே ஃபண்டு கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்ககிட்ட ஃபண்டு இல்லாமல்லாம் இல்லை, உங்ககிட்டே ஃபண்டு இருக்குது. வெளிப்படையாக ஒரு விஷயத்த பேசணும்னா, ஆதவ அர்ஜுனா வந்து பல கட்சிகள் இருந்த நபர். காரணம் என்ன, அவகிட்ட ஃபண்டு இருக்குது. இந்தியாவிலேயே பல கட்சிகளுக்கு ஃபண்டிங் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு 2011 or 14 நினைக்கிறேன், அவரோட மாமனார் வந்து லாட்ரி மார்ட்டின் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு. அவரோட பையன் நினைக்கிறேன், அவரோட கரெக்ட் பையன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பார். இப்போ பாண்டிச்சேரியில எல்லாம் லைக் ஏதோ அரசியல் கட்சி ஆரம்பித்து இதை பண்ணிகிட்ருக்காரு. அதனால இந்தியாவிலேயே பெரிய அதிக அளவில் டேக்ஸ் பே பண்ணது நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதோட ஹியூஜ் அமௌண்ட்டை பார்த்துக்கோங்க. அவங்ககிட்ட பணம் இருக்குது. விஜய்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ, அவங்க கட்சியில் இருக்கும் பணம் இருக்குது. அந்த கட்சியில் இருக்கும், அதுக்கு செலவு பண்ணுவான். நீங்கள் உங்ககிட்ட இவ்வளோ ஃபண்டு இருக்கும்போது, ஃபண்டே இருக்குது, அதை தாண்டி வந்து நல்லா மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக இருக்காங்க ஒரு பட்சத்தில், நீங்கள் அதை வந்து மக்களை வந்து அது ஒரு கட்டமைப்பில் கொண்டு வரக்கூடாது. ஸோ உங்களுக்கு எதிராக பெரிய ஒரு முதல்ல இருக்கான், திமுக என்கிற ஒரு முதல்ல. எப்போ இவன் சறுக்குவான் இவனை போட்டு அடிக்கலான்னு தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. நீ அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா கொடுப்பியா கொடுக்க கூடாதா? கொடுக்கக்கூடாது. கொடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடந்துச்சு சனிக்கிழமை. எதுனா கரூர் இஷ்யூ. கிட்டத்தட்ட 2 வாரமாக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கல்ல. 2 வாரமாக ஒட்டுமொத்த விஜயோட இமேஜையும் டேமேஜ் பண்ணி, அதாவது என்னென்னா, நான் ஓப்பனாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு பேசும்போது சொன்னாங்க, ஃபேமிலியாக புள்ள அப்பா நான் எல்லாருமே சேர்ந்து விஜய்க்கு எலெக்ஷனுக்கு 2026 ஓட்டு போடுறதுக்கு நான் வரோம். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் த அமௌண்ட், டிக்கெட்டோட செலவுன்னு பார்த்துக்குவாங்க. அங்கேருந்து இங்கே வந்து திருப்பி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. ஜஸ்ட் எதுக்காகனா, இந்த வெக்கேஷனில் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு. அது ஒரு காரணமாக வராங்க, அவர் வந்து சிஎம்மாக வரணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி வரும்போது என்னென்னா, நீங்கள் இந்தளவுக்கு உங்களை எதிர்பார்க்குற மக்கள் இங்கே இருக்காங்க. இந்த மக்கள் இவ்வளோ தூரம் உங்களை கண்மூடித்தனமாக இருக்கும்போது, அவங்க வந்து என்கிட்ட இந்த கரூர் விஷயம் நடக்கும்போது, ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, வேறு ஒன்றும் இல்லை, திமுக என்னதான் பணத்தை கொடுத்தாலும் கூட்டத்தை கூட்டுறாங்க இல்லை, அதிமுக கூட்டுறாங்க இல்லை, எல்லா கட்சிகளும் கூட்டுறாங்க இல்லை. கூட்டும்போது அவன் மேனேஜ் பண்ணுறான்ல, அதை ஏன் உன்னால் பண்ண முடியல? உன் மாவட்ட செயலாளர் நீ பிடிச்சிட்ட, கீழே உள்ள எல்லாம் ஓடிட்டான். ஒரு வாரமாக 7-8 நாள்கள் கழித்து தான் துக்கத்தை அனுசரிச்சிருக்காங்க. ஸோ இந்தளவு நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க கட்டமைப்பே இல்லாமல் இருக்கும்போது, அப்போ எப்படி வந்து மக்கள் வந்து
அதாவது ஒரு 100 பேர் ஓட்டு போடணும்னு இருக்கிற டைமில் 20 பேர் குறைஞ்சிட்டாங்கன்னா அந்த 20 பேரோட வேல்யூ இருக்குல்ல. ஆமாம். அந்த 20 பேர் யோசிச்சுட்டாங்கன்னா அதுக்கடுத்து திருப்பி அந்த 20 பேர் இன்னொருத்தனை மேனிபுலேட் பண்ணுவான். அது எப்படி ஒரு தலைவர் ஆகும்? அவர் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வீடியோவே போட்டிருக்காரு. 3 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கடுத்தது வந்து கட்சிக்காரங்களாம் இன்னும் பார்க்க வரல. பனையூர் கூட்டு போய் இந்த மக்களை பார்க்குறாங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு வரல, எதுவும் வரல அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அன்றைக்கி நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கரூரில் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து இங்கே இருந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவர் வெள்ளையரை சொன்னது வந்து போலீஸ் தான். அதை வந்து யாரும் பேசல. ஆனால் வெளில போனாலும் அடுத்த நாள் வந்து பார்த்துருக்கலாம்ல, இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்துருக்கலாம்ல, ஏதோ ஒரு நடவடிக்கையை எடுத்துருக்கலாம்ல. ஸோ அந்த இடத்துல வந்து தவறான விஷயம் வந்து டிவிக்கு தரப்பில் ஒரு ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். ஆனால் திருத்திக்கணும். ஆனால் இப்போது பாலிடிக்ஸுங்கிறது முன்னாடி மக்களை நோக்கிய ஒரு நகர்வாக இருந்தது. மக்களை போய் சந்திப்பாங்க, மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, மக்கள் சரி தப்புன்னு டிசைட் பண்ணுவாங்க. இப்போ மொத்த அரசியலும் சோஷியல் மீடியா தான் டிசைட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆஸ் அ லாயராக சொல்லுங்கள். இப்போது ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பேசக்கூடாது, இதையெல்லாம் பண்ணுங்க, பண்ணக்கூடாதுங்கன்னு சொல்கிறது எந்த விஷயமா இருக்கும்? அமெரிக்காவில் வந்து கேம்பெயின் எப்படி நடக்கும்னா கிட்டத்தட்ட 80% வந்து ஆன்லைன் கேம்பெயின்ஸ் தான். ஓகே. லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். எப்படின்னா லைவ் டிபேட் நடக்கும். ரெண்டு பிரசிடெண்ட்டும் டிபேட்டில் பங்கு பெறுவாங்க. அதை ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த ஹாலில் உட்காந்து வாட்ச் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து ஆடியன்ஸ் எங்கேருந்துன்னா லைக் வே ஆஃப் அந்த மொபைல் ஃபோன்ஸோ இல்லை அந்த டிவைஸில் வாட்ச் பண்ணுவாங்க. அந்த இடத்துல இவங்க வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா சோஷியல் மீடியா. அதாவது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீதிபதி அவர்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாருல, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது அது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, அவரோட அப்சர்வேஷனை தான் அவர் கொடுத்துருக்காரு. புரியுது. பல கருத்துக்களை வாங்கி அதோட அப்சர்வேஷனை கொடுத்துருக்காரு. அந்த அப்சர்வேஷன் வந்து அது தவறாகவும் இருக்கலாம், சரியானதாக இருக்கலாம். அது அந்த தனிப்பட்ட நபரோட அப்சர்வேஷன். மீடியாஸ் இந்த கைக்கூலிகள் எல்லாருமே திமுக அரசாங்கத்தோட கைக்கூலிகள். அவரோட அப்சர்வேஷனை என்னங்கிறத டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரானது எல்லாத்தையுமே ஹெட்லைனில் போடுவாங்க. தினத்தந்தியிலையோ எல்லா இதுலேயும் போட்டு வச்சுருக்கான். நான் காலைல பேப்பர் படிக்கும்போது பார்க்குறேன். என்னென்னா மேலே ஹெட்லைனில் போட்டிருக்கான் என்னென்னா விஜய் தப்பி ஓட்டம், கரூர்லேருந்து தப்பி ஓடிய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்க அந்த ஹெட்லைனை தான் படிப்பாங்களே தவிர கீழே ப்ரீஃபாக குட்டி குட்டியாக சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதை படிக்க மாட்டாங்க. மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எதை திணிக்கிறாங்க? அவரோட அப்சர்வேஷன், அவரோட ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அது ஆணையத்தில் இன்னும் விளக்கமே கொடுக்கல, எஸ்ஐடியில் இன்னும் கொடுக்கல. இவர் அப்சர்வேஷனை வந்து நீங்கள் திணிக்கிறீங்கன்னா அப்போ அது திமுக அரசாங்கம் பயன்படுத்துகிறாங்கல்ல. அதை வந்து நீங்கள் வந்து என்னென்னா லைக் வந்து அந்த அப்சர்வேஷனை நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. அது உங்களுக்கு தெரியுதுல்ல, அது புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் மக்கள் இருக்காங்கல்ல, படித்தவங்க தானே மக்கள் இருக்காங்கல்ல. நீ வந்து கையில் மயக்கு கிடச்சிருச்சு, ஃபோன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் தான் பண்ணிட்டார், அவர் தான் பயஸ்டாக போயிட்டார், நீ பேசுறதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே வரலையா? இன்னும் அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணல. அப்படி அந்த டைமில் நீங்கள் வந்து இப்படி ஒரு அக்யூசேஷனை வைக்கிறது தவறான விஷயம். அதில் நான் முரண்படுறேன். ஆனால் வந்து உண்மை எதுன்னு உங்களுக்கு தெரியும். 2026 எலெக்ஷனில் வந்து நீங்கள் அது ஒரு உங்களோட பொன்னான வாக்குகள் மூலமாக நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ணலாமே தவிர இந்த மாதிரி வந்து பொய்யான விஷயம்னு சொல்லலை. இந்த விஷயத்த வந்து நீங்கள் பிளாட்ஃபார்மில் கன்வே பண்ணும்போது அவங்களுக்கு அது பொய். அதாவது என் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. இந்த கோயம்புத்தூரில் ஒரு வீல் சேர் ஒரு ஹாஸ்பிட்டல் இஷ்யூ வந்துச்சுல்ல. அதாவது என்னென்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்னென்னா ஒரு முதியோரை வந்து தூக்கிட்டு போவாங்க. ஒரு பையன் வந்து என்ன பண்ணிடுவான், வீல் சேர் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போன சம்பவம் என்ன ஆயிடுச்சுன்னா நியூஸில் எல்லாம் அந்த டைம் எப்படி ஃப்ளாஷாக போட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வீல் சேர் கூட இல்லை. ஸோ வந்து ஒரு பாவம், ஒரு அப்பா வந்து வயதான 70, 80, 90 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா வந்து பையன் தூக்கிட்டு போகிறான். அந்த லட்சணத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன், நியூஸ் போட்டிருந்தாங்க. வந்த நியூஸ் எல்லாமே என்னென்னா பாலிமர், புதிய தலைமுறை, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலேயுமே நியூஸ் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு சரி இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருது இல்லைன்னு சொல்லிட்டு அதை நம்பி அதை ட்ரஸ்ட் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து நான் பேசினேன். ஐ மீன் வந்து ஒரு லாங் வீடியோ பேசினதில் ஒரு சின்ன பிட்டாக தான் நான் அதை பேசியிருந்தேன். தமிழ்நாட்டில் இந்த லட்சணத்தில் தான் இருக்குது, ஒரு வீல் சேர் வசதி கூட இல்லாமல் சுகாதாரத்துறை ஒரு ஹாஸ்பிட்டல் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ வருது, சிசிடிவி ஃபுட்டேஜ். அதில் என்னென்னா ஒருத்தர் வந்து வீல் சேர் கொடுக்க போகிறாரு. அந்த வீல் சேர் கொடுக்கும்போது பக்கத்தில் ஆட்டோக்காரர் இருக்கார். அதாவது உண்மையிலே அந்த ஆட்டோக்காரர் வந்து இந்த பையனையும் அப்பாவையும் பிக்கப் பண்ணுறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அந்த ஆட்டோக்காரர் இல்லைம்மா அதை வீல் சேர் வேணான்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறாங்க. இக்னோர் பண்ணிட்டு இவங்க வந்து நீ அப்பாவை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக வீடியோ எடுத்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அவதூறு பரப்புற மாதிரி இவங்க போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி மாதிரி வந்துச்சு. சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அப்போ அது யாருக்கு பேக் ஃபேர் ஆகிடுச்சுன்னா எனக்கு பேக் ஃபேர் ஆகிடுச்சு. ஐயோ, அதை வந்து திமுக ஐடிவிங்க எடுத்து பரப்புகிறாங்க. என்னென்னா இவன் வந்து பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், வீல் சேர் வந்து அந்த டைம் ஃபஸ்ட் நாள் வந்து கொடுக்கலன்னு சொன்னாங்க, இப்போ வந்து கொடுத்துருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு. அப்போ நீ ஒரு நடவடிக்கை எடுத்தல முதல் நாள், அந்த இடத்துல 2 சூப்பர்வைசர்ஸை நீ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்க. நான் மட்டும் கிடையாது, பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அதை தான் கன்வே பண்ணியிருக்கான்.
அப்போ எதுக்கு சூப்பர்வைசர்ஸை நீ சஸ்பெண்ட் பண்ண? அங்கே அந்த சூப்பர்வைசர்ஸை சஸ்பெண்ட் பண்ணது காரணம் என்னன்னா, அந்த டைம் என்ன குற்றச்சாட்டை சொன்னாங்கன்னா, ஒரு வீல் சேருக்கு ரூ. 100 கேட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 சூப்பர்வைசர்ஸ் கேட்டாங்க. அதனால தான் நாங்கள் வீல் சேர் வேணான்னு சொல்லிட்டு, என் அப்பாவை நான் தூக்கிட்டே போறேன்னு சொல்லிட்டு பேசினதா சொல்லியிருந்தாங்க. அப்போ அவனை நீ கேள்வி கேட்கறதுக்கு வக்கு இல்ல. திமுக, ஐடிவி அப்படியே நம்ம என்னன்னா இந்த எலெக்ஷன் வர்ற காரணத்தினால டிஎம்கே வந்து என்னென்ன, அதாவது நம்ம வந்து அதிமுக நீ ஏன் கேள்வி கேட்கல, பிஜேபி நீ ஏன் கேள்வி கேட்கல, நாம் தமிழர் ஏன் கேள்வி கேட்கலன்னா, ஆட்சி பண்றது திமுகவை நம்ம கேள்வி கேட்டாகணும். அப்போ அவனை கேள்வி கேட்குற இடத்துல நம்ம இருக்கும்போது அந்த டைமில் அவன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அவனை தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஒரு ஒரு 30 நாளில் 30 வீடியோ போடுறான்னா ஒரு 20 வீடியோ அவனை தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் என்னென்னா அவன் என்ன பண்ணுவான், இவன் கேள்வி கேட்குற இவனுக்கு குரல் வலைய நசுக்கணும், இவனோட நம்பகத்தன்மையை நம்ம வந்து உடைக்கணுங்கிறதுக்காக கரெக்டாக பிடிச்சிட்டான். நீங்கள் பாருங்கள், சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இவன் வந்து பொய்யா பரப்பிட்டு இருக்கான் அப்படின்னு. மா சுப்பிரமணியம் வேற ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதாவது 1000 2000 பேர் வரக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வீல் சேர் பற்றாக்குறை இருக்கலாம், நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். நீ ஆர்டர் கொடுத்தேன்னும் பேசுகிற, 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணேன்னும் பேசுகிற. அப்போ நான் முத நாள் பேசிட்டேன்னு ஒரு குத்தமா? அந்த இடத்துல ஒரு நியூஸ் வரும்போது நம்ம எடுத்து ட்ரஸ்ட் பண்ணி பேசும்போது, ரெண்டாவது இன்னொரு நியூஸ் வருது இல்லை, அது ஒரு சென்சேஷனலாக மாறுது ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது பேசுகிறவங்க நம்ம ஒரு அரசை கேள்வி கேட்கணும்னு வரும்போது கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு பேசுங்க. இந்த அளவுக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் லீகலாக நான் ஃபேக்ட் செக் பண்ணி பேசினதெல்லாம் மக்கள் அதை கொண்டாடுறாங்களா? ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த பிடிச்சி வச்சு திமுக அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மளை கேள்வி கேட்குறது தான் கஷ்டமாக இருக்குது. அதை வந்து இந்த இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வரும்போது அதான் நான் சொல்கிறேன், மைக்கு கிடச்சிருச்சு, ஃபோன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதனால நீங்கள் பேசக்கூடாது. கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு கரண்ட் இஷ்யூஸ் வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசுங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்கிற வே பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அதாவது சோஷியல் மீடியா எப்படி பாலிடிக்ஸை சேஞ்ச் பண்ணுதுங்கிறத இப்போ கண் கூட பார்க்க முடியுது. பிகாஸ் இல்லை, 2026 சோஷியல் மீடியா மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ண போகுது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதுதான் கேம் பிளேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2026ஓட மெயினான பார்ட்டே வந்து சோஷியல் மீடியா கையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. பிகாஸ் நீங்களும் இப்போ அதில் ஒரு மெயினான பார்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.